அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிரு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அனைத்து புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்லநாயன் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கண்டியூர் கிளையின் சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களை பொறுத்தவரை நாம் எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் ஒன்று அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்த அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது கூட அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலமாக நமக்கு கட்டளையிடுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால், அவனுடைய திருத்தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றா, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கூட நாம் பின்பற்ற சொல்வது நம்முடைய சொந்த அபிப்பிராயத்தில் அல்ல, அல்லாஹ் தான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். திருக்குர்ஆனிலே அதிகமான இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அத்தீஉர் ரசூல், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பின்பற்றுவது என்று சொன்னால், நமக்கு ஒரு அமலை கற்றுத் தருவது என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு வந்திருக்க வேண்டும். இது நாம சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம் பாருங்க, இது கூட எப்படி தொழுவணும்? நம்ம அஜரத்துமார்கள் சொல்லி தந்தது மாதிரி தொழுவக்கூடாது. நமக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? தொழுகை அப்படிங்கிற ஒரு புக்கு மதுஹபின் அடிப்படையில வந்திருக்கு. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க காஜியார் புக்கு போக்கு போங்க, தொழுகை புக்கு கொடுங்க பாய் அப்படின்னு கேளுங்களேன். அவர் உடனே நம்ம இடத்துல கேட்பாரு, தொழுகை ஹனபி வேணுமா, தொழுகை சாஃபி வேணுமா அப்படின்னு கேட்பாரு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்களா? நீங்கள் எல்லாம் சாஃபியா, இப்படி நீங்க தொழுவுங்க, நீங்கள் எல்லாம் ஹனபியா, இப்படி தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறதா என்று சொன்னா இல்ல. இந்த ஹனபி சாஃபிகள் எல்லாம் பிற்காலத்தில் வந்தது. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அது மாதிரி நீங்க தொழுங்க. உங்க இஷ்டத்துக்கு தொழக்கூடாது. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய அஜரத்துமார்கள் சொல்ற மாதிரி நீங்க தொழக்கூடாது. அப்படி தொழுதா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு அஜரத்தை தொழுகை கற்றுக் கொடுப்பதா இருந்தா எப்படி கற்றுக்
கற்றுக் கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அப்படி சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, சல்லு கமாராய்த்தூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அப்படித்தான் உங்க தொழுகை இருக்கணும். ஹஜ்ஜை பற்றி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஹஜ்ஜை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன நீங்க பாருங்க, ஹஜ்ஜில நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேனோ அது மாதிரி ஹஜ் என்ற வணக்கத்தை என் மூலமாகத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நன்மை வர வேண்டும் என்று சொன்னால், மறுமையில நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரையும் பின்பற்றக்கூடாது. எனக்கு அந்த இமாம் சொன்னாங்க, எனக்கு இந்த இமாம் சொன்னாங்க, அந்த பேச்சுக்கே வேலை இல்லை. எப்படி ஒரு மோமினுடைய பதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழ சொன்னார்கள், அதுதான் பதிலா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு பகுதியில பாத்தீங்க அப்படின்னா தொழுகையில கூட வித்தியாசம் காணப்படுகிறது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுறாரு. கேட்டா நாங்க ஹனபிங்கிறாங்க. கடலோர பகுதியில நீங்க அதிராம்பட்டினம் போன்ற பகுதியில நீங்க போனீங்கன்னா நெஞ்சில தக்பீர் கட்டுறாங்க. ஏப்பா உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தா அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஹதீஸையும் தூக்கி போடுறாரு. ஹனபிகள்கிட்ட நம்ம கேட்கிறோம், நீங்க தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுறீங்களே, யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? பதில் இல்லை. எங்க அஜரத்து இப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டா அவரு அஜரத்து இப்படித்தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றாங்களே ஒழிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள் என்று நம்ம பதில் என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அவன் பொதுமக்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, எந்த ஒரு சிறிய அசைவா இருந்தாலும் அது எங்கேருந்து வரணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வரணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு நபிமார்களை ஏன் அனுப்பணும்? ஒரு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தது பத்தாதா? அவர்களுக்கு ஒரு வேதத்தை வழங்கினா பத்தாதா? ஏன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதத்தை கொடுத்து இறை தூதர்களை ஏன் அனுப்பினான்? அந்த சமூகத்திற்கு அவர் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி சொல்லணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்போதெல்லாம் நோன்பு வைக்கணும், எப்படி நோன்பு வச்சா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு அசைவு செஞ்சாலும் அமல்கள் செஞ்சாலும் எங்களுடைய நபி இப்படி சொன்னாங்க. உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், 5 வேளை தொழுகிறோம். ஒரு முஸ்லிம்கிட்ட போய் கேட்டா, ஏப்பா 5 வேளை தொழுகிற அப்படின்னு என்ன செய்யப்படுது? ஒருத்தர் கேள்வி கேட்டார் அப்படின்னா, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய எந்த பிரிவா இருக்கட்டும், ஹனபியா இருக்கட்டும், சாஃபியா இருக்கட்டும், தவ்ஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், என்ன பதில் சொல்லுவாங்க? இஸ்லாத்துல 5 வேளை தொழுவது சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அக்கிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப தொழுகையை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஃபஜ்ரிலிருந்து இஷா வரை உள்ள அந்த 5 வக்த் 5 நேரத்துல நம்ம தொழுகையை நிறைவேற்றணும். பதில் ஈஸியா சொல்லிட்டாங்கல்ல. சரிப்பா, வருஷத்துல ஒரு மாசம் நோன்பு, ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறீங்களே, அதை சொல்லிக் கொடுத்தது யார்? எந்த இமாமாவது எந்த அஜர்த்தாவது கண்டுபிடிச்சாராத? இல்ல. எந்த ஒரு ஜமாத்துல எந்த ஒரு இயக்கத்தில் உள்ளவனும் சொல்லுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது, அதனால் நோன்பு வைங்க நல்லா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தெளிவா சூரத்துல் பக்கரால சொல்றான், ஈமான் கொண்ட மக்களே, ரமலானுடைய மாசத்தை அடைந்தால் நீங்கள் நோன்பு வையுங்க. தெளிவா வந்துருச்சுல்ல. நீங்க அனுப்பிட்டு போய் கேட்டாலும் சொல்லுவான்,
சாஃபிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவான், ஹம்பலி கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவான். எந்த முஸ்லீம் இடத்துல கேட்டாலும் பதில் வருது இல்ல. நோம்பு தொழுகை யாரு தொலை சொன்ன அல்லாஹ் சொல்றான், நோம்பை யாரு வைக்க சொன்ன அல்லாஹ் வைக்க சொல்றான். இப்ப ஹஜ்ஜுக்கு வருஷத்துல ஒரு தடவை துல்ஹஜ் மாதம் வந்தால் ஹஜ்ஜு செய்ய போறாங்கல்ல, இந்த ஹஜ்ஜை யார் சொன்ன கற்றுக் கொடுத்தா? அல்லாஹ் தான் சொல்றான். இப்படி ஜக்காத்து கொடுங்க யார் சொன்னா? அல்லாஹ் சொல்றாங்கல்ல. அவங்க கிட்ட போய் கேளுங்க. மெஹராஜ் இரவுன்னு ஒரு இரவு வருது இல்ல, ரஜப மாதம் என்று ஒரு மாதம் வருகிறது இல்ல, இதுல செய்யக்கூடிய சடங்குகள். ரஜப மாதம் வந்துட்டா என்ன செய்யறது? இமாம் ஜாபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேர்ல பூரியா பாத்தியா ஓதுறாங்களா இல்லையா? இது உங்களுக்கு யார் சொன்னது? முஸ்லிம்கள் இடத்துல போய் கேளுங்க, அஜரத்துக்கிட்டே போய் கேளுங்க. 7 ஆண்டுகள் மதரசாவில் தங்கி கல்வி கற்ற கல்விமான்கள் இருக்கிறாங்களே, சாதாரண மக்களை விடுங்க. ஒரு ஊர்ல ஒரு அஜரத் இருக்கிறாங்க அப்படின்னா சாதாரண மனுஷனாவது 7 ஆண்டுகள் அதற்கு மேலையும் சில அஜரத்துமார்கள் தியாகம் செய்து மார்க்க கல்வியை கற்றுக்கிறார்கள். அவர்கிட்ட போய் கேளுங்க. பூரியா பாத்தியா அவர் தானே ஓத வராரு. நீங்க பூரியா பாத்தியாக்கு கூட இன்னைக்கு அதிகமா ஒளிந்து விட்டது. சில பேருக்கு பூரியா பாத்தியானா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒளிந்து விட்டான். ஆனாலும் சில வீடுகளில இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த பூரியா பாத்தியா ஓத வர்றது யாரு? அஜரத்துமார்கள் தான் வராங்க. அஜரத்துமார்கள் நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது, கல்விமான்கள். கல்விக்காக பல ஆண்டுகளை ஒதுக்கி கல்வி கற்ற சீமான்கள். நம்ம குறைச்சலாம் மதிப்பிடல, நம்மளாம் சாதாரண ஆட்கள் தான். அப்படிப்பட்ட அஜரத்துக்கு நீங்க கொஸ்டினா வைங்க. அஜரத்து பூரியா பாத்தியா ஓதுறதுக்காக வேண்டி நாங்க கூப்பிட்டோம், நீங்களும் வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு, அது கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இந்த பூரியா பாத்தியாயை ஓத சொன்னது யார்? அஜரத்து உண்மையாளர் இருந்தா என்ன சொல்லணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாமான்னு சொல்லணும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுத் தந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் ஓதுறோம். புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, திர்மிதியில இருக்குது, இப்னு மாஜாவில இருக்குது, நஸஈல இருக்குது, தாரகுத்னில இருக்குது, தபரானியில இருக்குது, இப்னு குஸைமாவில இருக்குது. ஏதாவது ஆதாரத்தை சொல்லணும்ல, தலைகள்னாலும் சொல்ல மாட்டார். ஏன்? இஸ்லாத்துல வந்த ஒரு விஷயம் அல்ல பூரியா பாத்தியா. அது நம்ம செய்யலாமா? இப்ப முஸ்லிம்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தரல. அப்ப யார் கற்றுக் கொடுத்தது? மார்க்கத்தில் ஒரு புதுசா ஒரு அமலை உருவாக்குவதற்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? யாருக்கு ரைட்ஸ் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஒரு அமலை உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியாது. அல்லாஹ்வின் மூலம் வஹியாக அனுப்பப்பட்டதுதான் இஸ்லாம். தன்னுடைய சொந்த கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதா இருந்தாலும் கூட அதை செயல்படுத்தக் கூடாது. அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒரு அஜரத்து உருவாக்கினார் என்பதற்காக வருஷம் கரெக்டா இந்த ரஜப மாதத்துல பூரியா பாத்தியா ஓதி நம்ம சாப்பிடுறோமே, இதுக்கு அல்லாஹ் நன்மையை தருவானா? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. பூரியா பாத்தியா உங்களை விட எங்களுக்கு அந்த பூரியான அந்த கஞ்சியை பிடிக்காம நாங்க சொல்லல. எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலும் இஸ்லாம் காட்டித்தராத வழியில அந்த உணவை நாம சாப்பிட்டால் அது கூடாது. பூரியா கூடாதுன்னு இல்ல, கஞ்சி கூடாதுங்கிறது இல்ல, அதன் பெயரால் ஓதப்படுகின்ற நீங்க இந்த பூரியா பாத்தியா செய்யக்கூடிய அந்த வீட்டுல பாருங்களேன், நம்ம போனோம்னா தட்டையில கஞ்சியை ஊத்தி பூரியால வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் வீட்டில் உள்ள ஒரு ரூம்ல தனியா ஒரு ரூம் அதுக்கான ஒதுக்கி இருப்பாங்க. அதுக்குன்னு சில சட்டிகள் பிரத்யேகமான மண் சட்டிகள்ல கஞ்சியை ஊத்தி பெரிய
கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. மிஹராஜ் என்ற ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். இது உண்மையான செய்திதான், அதுல என்ன மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது ரஜபு மாதம் 27வது இரவுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில சடங்குகள், சில ராத்திபுகள், சில தஸ்பீஹ் நபில்கள், பகல் காலங்களில் நோன்பு இப்படி செய்யப்படுதா இல்லையா? இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த ஒரு விஷயமா? ஹதீஸ்ல நீங்க தேடி தேடி பார்த்தாலும் பலமான எந்த செய்தியும் இல்லை. மெஹராஜ் என்ற அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் என்ன இல்ல, ரஜபு மாதம் 27வது இரவு தான் அது நடந்தது என்பதற்கு என்ன இல்ல, பலமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் மெஹராஜ் என்ற அந்த சம்பவத்தை என்ன செய்யணும், நம்ம நம்பத்தான் வேணும். மெஹராஜ் என்ற அந்த சம்பவம் உண்மையானது. அதை மறுத்தால் முஸ்லிம் கிடையாது. முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு மெஹராஜ் என்ற ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னு எந்த ஒரு முஸ்லிமும் சொல்ல மாட்டான். சொன்னா முஸ்லிமா இருக்க மாட்டான். ஆனால் மெஹராஜ் இரவு என்ற பெயரை வைத்துக் கொண்டு பல ஊர்களில் இன்னும் 2 நாள் இருக்குது, இசா தொழுகை 9 மணிக்கு ஆக்கப்படும். இன்னும் அறிவிப்புலாம் பல ஊர்களில் வந்துருச்சு. அதனை தொடர்ந்து என்ன செய்யப்படும், திக்ர் மஜ்லிஸ் நடக்கும். இந்த திக்ர் மஜ்லிஸை சொல்லிக் கொடுத்தது யார்? கொஸ்டின் இருக்கா இல்லையா? கேளுங்க. அதனை தொடர்ந்து ராத்திபுகள் ஓதப்படும். இந்த ராத்திபை சொல்லிக் கொடுத்தது யார்? எங்க இருக்கு? எந்த கிதாபில் இருக்குது? அதனை தொடர்ந்து சிறப்பு பயான்கள். பயான்கள் எப்ப வேண்டாலும் பண்ணலாம், அதுல குற்றம் கிடையாது. நேரம் கிடைக்கும் கூட நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. இப்ப நீங்க தெருலண்டு பேசுறீங்களே, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்காதீங்க. பயான் என்பது எப்ப வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம், அதுல தவறு இல்லை. அது அல்லாத சடங்குகள் செய்யறோமே, பகல் காலங்களில் நோன்பு வைக்கிறோமே, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததான்னு சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததாக எந்த பலமான செய்தியும் இல்லை. அப்ப எந்த இரவுல போனாங்க என்பது என்னது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ரஜபு 27 தான் அந்த விண்ணுலக பயணம் நடந்தது அப்படின்னு அறிவிப்பு வருதானா? இல்லை, போனார்கள் அப்படின்னு தான் வருது. அப்ப யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அது ரஜபு 27 தான் என்று சொல்லிக்கொண்டு எல்லா பள்ளிவாசல்களிலும் சிறப்பு வணக்கங்கள். அப்ப என்ன இல்ல, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரல. அப்ப மெஹராஜ் இரவு என்பது உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயத்துல முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு பினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து தன்னுடைய அடியாரை ஒரு இரவில் அழைத்து சென்றானே, அந்த இறைவன் தூய்மையானவன். எதுக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் மிஹ்ராஜ் சென்று வந்தார்கள் என்று சொன்ன, இது ரசூலுல்லாஹுடைய திறமையில போகல. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாகனம் இல்ல, விமானம் இருந்துச்சு அன்னைக்கு இருக்கிற மாதிரி, கார் இருந்துச்சு. இந்த வாகனங்கள் இல்லாத காலம், கழுதையில, ஒட்டகத்துல, குதிரையில, குதிரை தான் கொஞ்சம் வேகமா போகக்கூடிய வாகனம். இதுல ஒரு இரவுல போயிட்டு வர முடியுமானா போக முடியாது. அந்த மக்களை நம்ப வைப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிரமப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. இதை நம்ம போய் சொன்னா மக்கள் என்ன நினைப்பார்களோ அப்படின்னு நினைச்சாங்க, போயிட்டு வந்து வருத்தப்பட்டாங்க. ஆனா நடந்த சம்பவம்ங்கிறது என்னது, அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மூலமா. இந்த ஒரு வசனத்தில் நாம தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்வான். புராக் என்ற வாகனத்தில் தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஒரு கால் எட்டு வைத்தால் அதுவே மிக வெகு தூரமாக இருக்கும் என்று வர்ணிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட
அதிகபட்சம் இங்கே எத்தோப்பியா போகணும்னா கூட எவ்வளவு நேரம் ஆகுது? 6 மணி நேரத்துல போயிடலாம் சென்னையில இருந்து. இது சஹாபாக்கிட்ட சொன்னா விளக்குவாங்களா? அவங்க காலத்துல என்ன செய்யல, படைக்கப்படல. 4 மணி நேரத்துல ஒரு நாட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஆனா நம்ம மக்கள் ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஏன்? நமக்கு விமானம் போன்ற வாகனத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அதை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனம் புராக் என்ற வாகனம். அதுலதான் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்றாங்க, போனதா நம்ம வருது. இதெல்லாம் என்ன செய்யுது, ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம், நம்மளா சொல்லல. அதாவது அந்த வாகனம் எப்படி இருந்தது என்று சொன்னால், கடிவாளம் பூட்டப்பட்டு சேதமிடப்பட்டவாறு புராக்கு கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு சிரமப்பட்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் புராக்கை நோக்கி, புராக்கே நீ சேட்டை பண்ணாதே, முகம்மதிடம் நீ ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறாய்? முகம்மதை விட, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்விடத்தில் மதிப்பிற்குரியவர் வேற எவரும் இல்லை அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. மிக கண்ணியமே மிக்க ஒருத்தர், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர், சேட்டை செய்யாதுன்னாங்க. அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஏறி உட்கார்ந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சும்மா நம்ம போற போக்குல நம்ம சொல்லல, ஹதீஸ் ஆதாரத்தோட சொல்றோம். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தி என்ன செஞ்சிருக்காங்க, 3131வது செய்தியா திர்மிதியில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து அதே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தன் பார்வையை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைக்கிறது. ஒரு கால் அடி வைப்பது இருக்குது, மிக எட்டிய தூரத்தில் வைக்கிறது என்ற செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 259வது செய்தியா செஞ்சிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச முதல் வேலை என்னன்னு சொன்னா, மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து என்ன செய்றாங்க, பைத்துல் முக்கத்தஸிற்கு தான் அழைத்து செல்லப்பட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. பலஸ்தீன்ல உள்ள ஒரு பள்ளி, நன்மையை நாடி செல்லக்கூடிய 3 பள்ளிகள்ல இந்த ஒரு பள்ளியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகத்துல ஒரு பள்ளியில, இந்த பள்ளியில போய் தொழுதா அதிக நன்மை கிடைக்கும் அப்படின்னு பயணம் செய்வதா இருந்தா இந்த பள்ளி, 3 பள்ளிக்கு தான் செல்லலாம். ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி. இன்னொன்று மஸ்ஜிதுல் நபவி, மதீனா பள்ளிவாசல். இன்னொன்று பலஸ்தீன்ல உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் என்று சொல்றாங்க பாருங்க, அந்த பள்ளி. அப்ப 3 பள்ளிகளுக்கு தான் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்துல போகணும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கு என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க, என்னை நபிமார்களுடைய கூட்டத்தில் இருக்க கண்டேன். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சனோவா குலத்தை சேர்ந்த மனிதரை போன்று நல்ல தோற்றமும் நடுத்தர உயரமும் உள்ளவர். ரொம்ப வளர்த்தியும் கிடையாது, ரொம்ப குட்டையும் கிடையாது, நடுத்தரமான உயரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்ன, மக்களில் கிட்டத்தட்ட உர்வா இப்னு மஸ்ஊத் போன்று இருந்தார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்றாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். அவருடைய தோழரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 271வது செய்தியா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த செய்தியை தன்னுடைய கிதாபில பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இமாமாக நின்று தொழுக வைக்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்படுத்தி தந்தான். இதெல்லாம் இந்த மிஹ்ராஜ் பல நபிமார்களை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இமாமாக தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதாக என்ன செய்றாங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அங்கிருந்து என்ன செய்றாங்க, விண்ணுலகத்துக்கு பயணம் செய்தார்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். பைத்துல் முகத்தஸில் இருந்து நேரடியாக 7 வானங்களையும் கடந்து பைத்துல் மஅமூர் என்ற இடத்துக்கு சென்றார்கள். அதன் அருகேதான் சொர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்யப்படுது, ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் கையை பிடித்துக் கொண்டு என்னை அழைத்துக் கொண்டு வானத்திற்கு ஏறி சென்றார்கள். பூமிக்கு அருகாமையில் உள்ள முதல் வானத்திற்கு என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அங்கே கேட்கப்பட்டது, யார் வந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது. இதோ ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் பதில் தந்தார்கள். அதற்கு உங்களோடு வந்திருக்கக்கூடிய வேற யாராவது இருக்கின்றாரா என்று கேட்கப்பட்டது. என்னுடன் முகமது இருக்கிறார் என்று பதிலளித்தார். அவரை அழைத்து வர சொல்லி அனுமதி இருக்கிறதா என்று அங்கே கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் அனுமதி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது என்ன செய்யப்பட்டது, முதல் வானம் திறக்கப்பட்டது. நாங்கள் வானத்தின் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார். அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தார்கள், இடது பக்கத்திலும் இருந்தார்கள். அவர் தனது வலப்பக்கம் பார்க்கும் போது மக்கள் எல்லாம் சிரித்தார்கள், இடப்பக்கம் பார்க்கும் பொழுது அழுதார். محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் நபிகளாரின் விண்ணுலக பயணம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உதவியோடு என்ன செய்றாங்க, முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். அவரது வலது பக்கத்திலும் குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க, இடது பக்கத்திலும் குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலது பக்கத்தில் உள்ள மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சிரிக்கிறார்கள். இடது பக்கம் உள்ள மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அழுகிறார்கள். இப்படி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார். அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே, இந்த மனிதர் யார், இந்த கூட்டங்கள் யார், ஏன் இவர் அழுகுறாரு, ஏன் இவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் பதில் தராங்க, இவர்தான் மனித குலத்தினுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
அவர்களது வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சந்ததிகள். இந்த அதாவது 7 வானத்தை கடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்றாங்க. ஒவ்வொரு வானத்திலும் என்ன செய்றாங்க, சில நபிமார்களை எடுத்து அல்லாஹ் காட்டுறான். அதுல இந்த முதல் வானத்தில் மட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டிவிட்டு அவருடைய மக்களையும் அல்லாஹ் காட்டுறான். ஏன் காட்டுறான் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிற்காலத்துல வந்தது மாதிரி அதிக மக்கள் தொகை கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள், மகள் இருந்தா மகள், பேரம்பேத்திகள், இது மாதிரி கொஞ்சம் மக்கள் தான் இருந்தாங்க. அதை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அப்ப இந்த உலகத்துல நன்மைகள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அதுதான் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலப்பக்கத்தில் இருந்து ஏன் சிரித்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொர்க்கவாசிகள். மறுமைக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்தை கொடுப்பான். அதை பற்றி அவர்கள் என்ன செய்றாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இடது பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள். இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்தவர்கள், அவர்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர். அதனால அழுகுறாங்க அப்படிங்கறத என்ன செய்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க. உடனே ஜிப்ரீல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு என்ன செய்றாங்க, வாழ்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, நல்ல மகனே வருக அப்படின்னு என்ன செய்றாங்க, வாழ்த்து சொல்லி அவர்களை அழைத்தார்கள் என்று நாம் என்ன செய்றோம், ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 3342வது செய்தியா செஞ்சிருக்கிறாங்க. புகாரி இமாம் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பிறகு 2ஆம் வானத்திற்கு அழைத்து சென்றோம். அங்கேயும் கேள்வி கேட்கப்பட்டது, நீங்க யாரு, உங்களுக்கு வரதுக்கு அனுமதி வந்ததா என்பதையெல்லாம் கேட்கப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, 2வது வானம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2வது வானத்துல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 நபிமார்களை அல்லாஹ் என்ன செய்யறான், 2வது வானத்துல இருக்க செய்யறான். அவர்களும் என்ன செய்றாங்க, சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொன்னார்கள். பிறகு 3வது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொல்றாங்க. பிறகு 4வது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே யார் இருந்தா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்படி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இந்த செய்தி புகாரியில 3207வது செய்தி என்ன செய்யப்பட்டிருக்குது, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து நாங்கள் 5வது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அங்கேயும் கேள்வி கேட்கப்படுகிறது. வழக்கம் போல பதில் சொல்கிறார்கள். 5வது வானமும் திறக்கப்பட்டது. அங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு 6வது வானத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 7வது வானம், சுருக்கமா நான் சொல்றேன், இது நீண்ட ஹதீஸ். அங்க 7வது வானத்துக்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செஞ்ச, 7வது வானத்துல நான் பார்த்தேன் என்ற செய்தி புகாரியில 3207வது செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து என்ன செய்றாங்க, பைத்துல் மஹமூர் என்ற இடத்துக்கு போறாங்க. பைத்துல் மஹமூர் குறித்து ஜிப்ரீலிடம் நான் கேட்டேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் பைத்துல் மஹமூர் ஆகும். இந்த பள்ளி எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பைத்துல் மஹமூர்ல ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளியிலே உள்ள நுழைவார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள். அவர்கள் வணங்கிவிட்டு திரும்பி வந்து விட்டால் மறுபடியும் அந்த பள்ளிக்கு போக மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக புகாரில 3607வது செய்தியில என்ன செய்யப்படுது, இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன செய்றாங்க, சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு என்ன செய்றாங்க, இறந்த மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதனுடைய பழங்கள்
ஹஜ்ரு என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன, அதனுடைய இலைகள் யானையின் காதுகள் போன்று இருந்தன என்ற செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செஞ்சிருக்காங்க, பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் சென்றதையெல்லாம் மிக விரிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யப்படுது இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 விதமான கிண்ணங்களிலே என்ன செய்யப்படுது, குடிநீர் வழங்கப்படுகிறது. எப்படி வழங்கப்படுது? ஒரு கிண்ணத்துல தேன் வழங்கப்படுகிறது, இன்னொரு கிண்ணத்துல மது வழங்கப்படுகிறது, இன்னொரு கிண்ணத்துல பால் வழங்கப்படுகிறது. இப்படி 3 விதமான பானங்கள் எனக்கு வழங்கப்பட்டன. ஆனா இந்த 3 பானங்களில நான் மதுவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை, தேனை தேர்ந்தெடுக்கவில்லை, பாலைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அதனால் எனக்கு சொல்லப்பட்டது, உங்களுடைய சமுதாயத்தாரும் நீங்களும் இயற்கையான மரபை நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் அப்படிங்கிற செய்தி புகாரில் 5610வது செய்தியாக செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, எனக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது, அதை நான் எட்டி பார்த்தேன், அதுல ஏழைகள் தான் என்ன செஞ்சாங்க, அதிகமாக இருந்தார்கள். அதே மாதிரி நரகம் எனக்கு காட்டப்பட்டது, அதை நான் எட்டி பார்த்தேன், அதுல பெண்கள் தான் என்ன செஞ்சாங்க, அதிகமாக இருந்தார்கள் என்ற செய்தி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3641, 5198 போன்ற இன்னும் அதிகமான ஹதீஸ் இலக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மெஹராஜ் பற்றி சுருக்கமான சொன்ன விஷயம். அப்ப இதுல ஏதாவது மெஹராஜ் நடந்தது 27வது நாள்ல நடந்துச்சு, அங்க ராத்திபு ஓதுனாங்க, பகல் காலங்களில் நோன்பு வைக்க சொன்னாங்க, ஏதாவது இருக்குதா? இல்ல. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. மெஹராஜ் என்ற பயணம் உண்மையான பயணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தில் தான் என்ன செய்யப்பட்டது, 5 நேர தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி 5 நேர தொழுகை நமக்கு கடமை இல்லை. ஆனா அது முதலில் 50 நேர தொழுகையாக நமக்கு என்ன செய்யப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. 50 நேர தொழுகையை பெற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, இடைமறிக்கிறாங்க. உங்களுடைய சமுதாயத்திற்காக எதை பெற்று செல்கிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்திற்கு 50 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முகமதே நீங்க திரும்பி போங்க, உங்களுடைய சமுதாயம் இதை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து வாருங்கள் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போறாங்க, கொஞ்சம் குறைக்கப்படுகிறது. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறாங்க. இப்படி பல சந்திப்புகளுக்கு பிறகு என்ன செய்யப்படுது, இறுதியாக 5 நேர தொழுகை இன்னைக்கு தொழுகிறோமே, இந்த தொழுகையும் மெஹராஜ் என்ற அந்த பயணத்தின் போது தான் நடந்தது. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறைக்க சொன்னார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் நான் அல்லாஹ்விடத்தில் சென்று இது விஷயமா பேசுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னதுனால இந்த 5 நேர வக்தி இன்னைக்கு நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. நாம 5 நேர வக்தி நாம தொழுத அல்லாஹ்விடத்தில் 50 வக்தி தொழுத நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு என்னது நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த 5 நேர தொழுகையை நாம் சரியான முறையில தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது மெஹராஜ் என்ற சம்பவம் உண்மைதான் என்றாலும் அதன் பெயரிலே வைக்கக்கூடிய நோன்பு, ராத்தீபு, தஸ்பீஹ் நபில், திக்ர் மஜ்லிஸ் இதெல்லாம் இஸ்லாத்துல சொல்லப்படாத ஒன்று. இதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காது, மாறாக தண்டனை தான் கிடைக்கும் என்ற அச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை மட்டும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.